உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் பொன் பார்த்திபன். இன்று ஒரு ஆங்கில வகுப்பின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். அதாவது ஆங்கிலம் சர்வதேச மொழி. இந்த சர்வதேச மொழி கற்றிருந்தால் அது இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் உங்களை கைவிடாது. அந்த ஆங்கிலத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பது பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரிந்தவராக இருந்தால், உதாரணம், இதை மேன், வாவ், கம், பியூட்டிஃபுல், பியூட்டி, இப்படி உங்களுக்கு சில வார்த்தைகளை சில சொற்களை எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியுமாக இருந்தால் நீங்கள் இப்போதே ஆங்கிலத்தை கற்க தொடங்கலாம். நீங்கள் ஆங்கிலத்தை கற்க தொடங்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், ஆங்கிலத்தில் உள்ள எல்லா சொற்களும் அவை செய்யும் பணிக்கமைய இந்த 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நவுன், ப்ரோனவுன், adjective, verb, adverb, conjunction, preposition, interjection அல்லது exclamation word. இந்த 8 பிரிவுகளாகவும் இன்னும் சில உப பிரிவுகளும் இருக்கின்றன. பிரதானமாக இந்த 8 பிரிவுகளாக இவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 8 பிரிவுகளும் எவ்வாறு செயற்படுகின்றன, இந்த சொற்கள் இந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் வரும் என்பதை நாங்கள் முதலில் கற்க வேண்டும். அடுத்தது, சாதாரணமாக உங்களுக்கு ஒரு தமிழ் வாக்கியம், அவன் பாட்டுகள் பாடுகிறான் என்றால் எழுவாய், வினைச்சொல், செயற்படு பொருள், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்ப் என்ற ஒழுங்கிலே ஒரு தமிழ் வாக்கியம் இருக்கும். ஆனால் ஒரு ஆங்கில வாக்கியம் he sings songs, அதாவது எழுவாய், வினைச்சொல், செயற்படு பொருள் என்ற ஒழுங்கிலே இருக்கும். இந்த ஒழுங்கு வேறுபாட்டை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், நீங்கள் வேர்ட் கிளாஸஸை முதலில் கற்க வேண்டும். வேர்ட் கிளாஸஸ் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து சொற்களை வாசிக்கின்ற உச்சரிக்கின்ற தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அது முதலிலே இருக்க வேண்டும். அடுத்த விடயம், இந்த வாக்கிய கட்டமைப்புகள் எப்படி இருக்கின்றன என்பது. அதை அடுத்து பாருங்கள், ஒரே சொல் வெவ்வேறு பொருளை தரும். வேறு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக அது செயற்படுகின்ற போது, அதாவது வேறு சொல் வகையாக அது செயற்படுகின்ற போது வேறு பொருளை தரும். உதாரணமாக, ஐ ஆம் லைக் யுவர் பிரதர் என்றால் ஐ ஆம் லைக் யுவர் பிரதர். பாருங்கள், நான் உங்கள் சகோதரரை போல இருக்கிறேன். ஐ ஆம் லைக் யுவர் பிரதர் என்றால் நான் உங்கள் சகோதரனை போல இருக்கிறேன். இங்கே லைக் என்ற சொல்லுக்கு போல, ஆம் இருக்கிறேன். இந்த வாக்கியத்தை பாருங்கள், ஐ லைக் யுவர் பிரதர் என்றால் நான் உங்கள் சகோதரனை விரும்புகிறேன், அதாவது அவரை எனக்கு பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள். ஒரே சொல் வேறு வேறு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கிறது, அதாவது வேறு சொல் வகையாக இருக்கிறது. இங்கே லைக் என்பது ஒரு ப்ரெபோசிஷனாக இருக்கிறது, இங்கே லைக் என்பது ஒரு வேர்பாக இருக்கிறது. இந்த இடத்தில் லைக் ஒரு ப்ரெபோசிஷன், இந்த இடத்தில் லைக் ஒரு வேர்ப். ஆகவே லைக் வேர்பாக வரும்போது ஒரு அர்த்தத்தையும், லைக் ஒரு ப்ரெபோசிஷனாக இருக்கும்போது வேறு பொருளையும் தருகிறது. அதைப் போல இந்த இடத்தில் யூ லுக் ஹாப்பி. யூ லுக் ஹாப்பி என்றால் நீங்கள் சந்தோஷமாக தோற்றமளிக்கிறீர்கள். யூ லுக் ஹாப்பி, உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக தெரிகின்றீர்கள். இங்கே யூ லுக் லைக் எ சினி ஸ்டார். யூ லுக் லைக் எ சினி ஸ்டார் என்றால் நீங்கள் ஒரு சினிமா நடிகரை போல தோற்றமளிக்கிறீர்கள். இங்கே லைக் போல, இங்கே லுக் தோற்றமளிக்கிறீர்கள். இதே லுக், யூ லுக் அட் மீ என்றால் நீ என்னை பார்க்கிறாய் அல்லது நீங்கள் என்னை பார்க்கின்றீர்கள். ஆகவே ஒரே சொல் வேறு வேறு அர்த்தத்தில் வேறு வேறு கட்டமைப்பில் இருக்கும்போது, கட்டமைப்புக்கு உட்படும் போது என்ன வாக்கியத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐ ஆம் லைக் யுவர் பிரதர் என்றால் இங்கே ஒரு ப்ரோனவுன், ஒரு வேர்ப், ஒரு ப்ரெபோசிஷன், ஒரு நவுன் எனும் பேட்டர்னில் இந்த சென்டென்ஸ் இருக்கிறது. இதே போல 51 வகையான பேட்டர்ன், அந்த கட்டமைப்புகள் நாங்கள் கற்கவிருக்கின்றோம். அடுத்து நீங்கள் ஆங்கிலத்தை கற்பதற்கான முக்கியமான விடயம், இலக்கணத்தை சொல்லித்தரும் டென்சஸ் என்கிற விடயம். டென்சஸை கற்று முடித்தவுடன் மாடல்ஸ் எனும் ஒரு விடயம் இருக்கிறது, அதை கற்க வேண்டும். அடுத்தது, இந்த டென்சஸ் சாதாரணமாக நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் என்ற நிலையில் கற்போம். அதை பேசிவ் வாய்ஸாக மாற்றுகின்ற ஒரு பாடம் கற்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இந்த டென்சஸை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுகின்ற ஒரு பாடம்
கற்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து எங்கள் சொற்களஞ்சியம், அதாவது வொக்காபுலரி, இந்த வொக்காபுலரியை விருத்தி செய்கின்ற பாடம் நாங்கள் கற்க வேண்டும். இந்த விடயங்கள் இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் கற்றவுடன் சுயமாகவே நீங்கள் ChatGPT போன்ற அப்ளிகேஷன்ஸ் அல்லது வெப்சைட் மூலமாக உங்கள் ஆங்கில அறிவை நீங்கள் விரும்பிய அளவுக்கு வளர்த்துக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நீங்கள் IELTS போன்ற பரீட்சைகளுக்கும் தோற்றி வெற்றிகரமாக ஆங்கிலத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ள முடியும். இந்த அறிமுகம், இது ஒரு அறிமுகம். இந்த அறிமுகத்தை தொடர்ந்தும் தினமும் காணொளிகள் பதிவேற்றப்படும். தொடர்ந்து காணொளிகளை ஆங்கிலம் கற்பதில் விருப்பமுள்ளவர்கள் பாருங்கள், பயனடையுங்கள். இன்றைய வகுப்பினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.